வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஒரு பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. டேய் ஜேகே, சொல்கிறா. ஒன்று சொன்னால் கேட்பியா மாட்டியா? என்ன சொல்ல போகிற? அது சொல்லு. நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா? டேய், நீ சொல்கிறா. சொன்ன அப்புறம் நான் கேட்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லைடா. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது? டேய் சொல்லுடா, நான் என்ன செய்யணும்? நீ ஒன்றும் செய்யாமல் இருக்கணும். ஆ ஆமாம், உன்னோட இந்த மன்மத லீலையை கொஞ்ச நேரம் ஷட் டவுன் பண்ணி ஆஃப் பண்ணி வை. ஏன்? இல்லை, நம்ம போகிறது பெரிய காலேஜு. அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆகி மாட்டினோன்னு வச்சுக்கோ, 7 பேரையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காக நீ உன்னோட மன்மத லீலைகள், அந்த கண்ணன் விளையாட்டு, இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வை ப்ளீஸ். இங்கே பாரு, நானாலாம் யார்கிட்டயும் போய் பேச மாட்டேன். அவங்களா தான் என்கிட்ட வந்து பேசுவாங்க. நான் வந்து ஜஸ்ட் ரிப்ளை தான் பண்ணுவேன். டேய் அழகா தெரியுதுடா, நீ அழகா இருக்கா, உன்னை சுற்றி பொண்ணுங்களா வந்து வலியுதுன்னு தெரியுதுடா. இந்த தடவை நீ யார் வந்து பேசினாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுடா சாமி. ட்ரை பண்ணுறியா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. பேசினா அவ்வளோதான். டேய், இது என்னமோ நீ ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்கிற மாதிரி இல்லை, பொறாமையில் பொங்கி ஒளிஞ்சு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை. நான்லாம் கண்ணை காட்டினா எவ்வளோ பொண்ணு லைனில் வந்து நிற்கும் தெரியுமா? ஆமாம் ஜிமினா, லைனில் வந்து நிற்கும். டேய் வி, நீ சும்மா இருடா. ஜேகே, நான் சொன்னால் கேட்பல்ல. டேய், நான் கேட்குறேன்னு சொல்ல, ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். புரியுதா? இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது. சரி. அவங்களும் அந்த காலேஜ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் நீங்கள், இந்த கேம் நம்ம கண்டக்ட் பண்ணியே ஆகணுமா? ஆமாம் வயன், இந்த தடவை நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ ஹெச்ஓடி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கேம் ஆச்சும் கண்டக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் மினிட்ல பண்ண ஐடியா. ஓகே, பட் ஏதாவது பெட்டரான ஐடியா யோசிக்கலாம்ல? இல்லை வயன், நாங்களும் வேறு ஏதாவது ஐடியா யோசிக்கலான்னு தான் இருந்தோம். பட் டைம் பாரேன், இதுக்கப்புறம் நம்ம எதையும் ஏற்பாடெலாம் பண்ண முடியாது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். அப்படியா? சரி, ஓகே. இன்னும் 1/2 ஹவரில் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீ உன்னோட இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா? ஓகே. அப்படின்னு நீங்களும் ஒரு ரூம்குள்ளே போயிடுறீங்க. அப்போ நம்ம மெம்பர்ஸ்லாம் உங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. டே ஜேகே, இன்னைக்கு பார், இருக்க எல்லா காம்படிஷன்லேயும் கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம். புரியுதா? உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது. நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம், ஆனால் ஜெயிக்கிறது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. டேய், பாசிட்டிவாக பேசி பழகுடா. சரிடா, வா போகலாம். அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நியூவாக ஏதாவது கேம் இருந்தால் அதை தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். டேய், உன்னை ஒலிம்பிக்கில் வர சொன்னாங்களா? நீ வேணா அங்கே போயிடு. ஜேகே ஜிம்மனை ஒரு மாதிரி முறைச்சிட்டு அந்த கார்டு எடுத்து பார்க்குறான். என்ன கேம் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? ட்ரெஷர் ஹண்ட். நான் அதான் விளையாட போகிறேன். என்னடா இது ட்ரெஷர் ஹண்ட்? நார்மலாக தான் இருக்குது, பட் எனக்கு பிடிச்சிருக்கு, விளாட்ணுன்னு தோணுது, நான் விளாட்றேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போய்க்கோங்க அப்படின்னு ஜேகே அங்கேருந்து வரான். அப்போ அங்கே இருக்க பொண்ணு, ஒரு நிமிஷம், இந்த கேமுக்கு 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஒருத்தர்லாம் இல்லை. ஒரு டீமில் அப்போ 2 பேர் வேணுமா? 2 பேர் வேணும். டே வாடா அப்படின்னு ஜேகே ஜிம்மன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். என்னை ஏன்டா மாட்டி விட்ட? வேறு ஏதாவது நான் கேமில் விளையாடுவேன்ல. இது நல்லா தான் இருக்கும், வா. ஜேகேவும் ஜிம்மனும் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 4-5 பசங்க உள்ள என்ட்ராகிறாங்க. அப்போ கேம் கண்டக்ட் பண்ணுற அந்த பையன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஹாய் கைஸ், நான் ஜூவான். நான் இதே காலேஜில் பிஎஸ்சிசிஎஸ் 3rd இயர் படிக்கிறேன். நாங்கள் வந்து இந்த கேம் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் ஐடியா பண்ணோம். பிடிச்சி வந்தீங்களா, இல்லை இது ரொம்ப நார்மலாக இருக்குது, ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் நினச்ச அளவுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்காது, ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். சரி, ஓகே, நான் அப்போது ரூல்ஸை சொல்லிடுறேன். இந்த கேம் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
இங்க உங்களுக்கு நெறைய பசில்ஸ் இருக்கும். இத நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டா, அங்க இருக்க பொண்ணுகிட்ட நீங்க கீ வாங்கிட்டா செகண்ட் ரூம்க்கு போணும். செகண்ட் ரூம்லயும் சேம் அதே மாதிரி வேற பசில்ஸ் இருக்கும். அத நீங்க ஃபில் பண்ணிட்டு, கீ வாங்கிட்டு தான் நீங்க 3 ரூம் போணும். 3 ரூம்லயும் அங்க இருக்க பசில நீங்க கிளியர் பண்ணிட்டு, 4த் ரூம் போணும். அங்க இருக்க பசில நீங்க கிளியர் பண்ணா, 5த் ரூம்ல இருக்கறதுக்கான கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ, அத யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஓகேவா? அப்போ கேம ஸ்டார்ட் பண்ணிருவோமா? ஜிமன் ஜேகேவ திரும்பி பார்க்குறான். டேய்! அவன் என்னமோ ரொம்ப ஈஸியாவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. ஈக்குவலா இருக்கும் அப்டின்னா, இது என்னடா கார்ட்டூன்ல வைக்கிற கேம் மாரி இருக்கு. இல்ல, பேசாம நம்ம வேற கேம்க்கே போயிருக்கலாம். ம். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போலடா. எந்திரிச்சு போயிரலாம். போலாம். அப்படின்னு ஜேகே ஜிமன் கைய பிடிச்சு வெளிய கூட்டிட்டு வரான். அப்ப அந்த ரூம்குள்ள நீங்க வரீங்க. அ, என்ன பண்றீங்க? அது தண்ணி குடிக்கலான்னு. கேம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கேம் முடிச்சுட்டு போய் குடிச்சுக்கிறீங்களா? அது எனக்கு சரி ஓகே. அப்படின்னு ஜேகே ஜிம்மனை கூட்டிட்டு போய் அங்க உட்காரான். ஏய் என்னடா போலான்னு சொன்னா திரும்பி வந்து உட்காந்துட்ட? அது நானும் கேமை குவைட் பண்ணிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ விளையாண்டே ஆகணும்னு தோணுது அப்படின்னு அவன் உங்களை பார்த்து சொல்றான். டேய் இதெல்லாம் சரியில்லை, நான் உன்னை சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். சரி சரி சும்மா இரு. அப்போ நீங்க வெளியே போலான்னு போறீங்க. அப்போ ஜேகே, இந்தாம்மா பொண்ணு இங்க வா. என்னையா? ஒன்னதா இங்க வா. சொல்லுங்க. இல்ல கேம் ரூல்ஸ் அவங்க சொன்னாங்க, எனக்கு புரியல. ஸோ ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன இந்த கேம் ரூல்ஸ் புரியலையா? ஆமா புரியல. சரி ஓகே நான் சொல்கிறேன். இந்த ரூமில் அந்த பொண்ணு இருப்பா. உங்களுக்கு இங்கே வந்து நிறைய பசில்ஸ் இருக்கும். இட்ஸ் மீன் இங்கே பாருங்கள் நம்பர் 1ன்னு எழுதி ஒட்டியிருக்கா. இதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு பசில் இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நம்பர் 2 நம்பர் 3 அப்படி போய்க்கலாம். நீங்கள் சஃபில் பண்ணி கூட போய்க்கலாம். பட் நீங்கள் 10 பசில்ஸையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போனீங்கன்னா எல்லா ஆன்சரும் கரெக்டுன்னா அவள் உங்களுக்கு ஒரு கீ தருவா. ஒருவேளை தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவா. தப்புன்னா எது தப்புன்னு சொல்லுவாளா? ஆஹாஹா அதெல்லாம் மாட்டா. இது தப்புன்னு அவ சொல்ல மாட்டா. அவ தப்புன்னு மட்டும் தான் சொல்லுவா. அது எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிட்டு கீ வாங்கிட்டு நெக்ஸ்ட் ரூம்க்கு வரணும். ஓகே. சேம் அந்த ரூம்லயும் அதே தான். அதுக்கப்புறம் நீங்க 3rd ரூம் வரணும். 3rd ரூம்லயும் சேம் அதே ப்ராசஸ் தான். ஆனா வேற பசில்ஸ் இருக்கும். 4th ரூம்க்கு வந்தீங்கன்னா அதுல நீங்க சால்வ் பண்ண போற பசில் தான் 5th ரூம்ல இருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 5th ரூம்க்கு போயிட்டு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். பா எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற நீ. போய் அவனுக்கு சொல்லிக் கொடு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அப்படின்னு ஜேகே எழுந்து கத்துறான். சாரி பாஸ், நான் அதாவது சொன்னது புரியலையாண்ணே? ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணு எவ்வளோ கிளியராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. தேங்க்யூ. நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ்லாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் எதுக்கு? இல்ல, இவ்ளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்களே, தேங்க்யூ. உங்க நேம் சொல்லி சொல்லணும்ல. வேண்டாம் பரவாயில்ல. ஓகே. தேங்க்யூம்மா பொண்ணு. ஆ நீ பொண்ணு தானே? சரி ஓகே. நீயும் இந்த கேமில் இருக்க தானே? நான்லாம் ப்ளே பண்ண மாட்டேன். இல்லை இல்லை, நான் வரேன்னா இப்போ ஒரு 3வது 4வது அந்த மாதிரி ரூமில் நீ இருப்பல்ல? ஆமாம். எந்த ரூம் நீ? 3rd. ஓ 3rடா? சரி சரி, நீ போய் எனக்காக வெயிட் பண்ணு. ஆ ஓகே. நீங்களும் அந்த ரூமை விட்டு வெளியே போறீங்க. பட் ஜேகே உங்களவே தான் பார்த்துட்டு இருக்கான். டேய் ஜேகே, இவன் க்ரஷ் நம்பர் 53ஆ? ம். அப்புறம் ஒய்ஃப் நம்பர் 1. டேய் ஒய்ஃப் நம்பர் 1னா மொத்தம் எத்தனை ஒய்ஃப் கட்டலான் இருக்க? ஒன்று தான், அதுவும் அவ தான். சரி வா நம்ம 3rd ரூம் போகலாம். ஆ 3rd ரூம் போகலான்னா நீ பாட்டுக்கு அப்படியே போயிடுவியா? கீ வாங்கிட்டு தான் போகணும். வாங்கிட்டா போச்சு அப்படின்னு ஜேகே அங்க இருக்க எல்லா பசிலையும் வேக வேகமா ஃபினிஷ் பண்றான். அங்க இருக்க எல்லாரும் ஜேகேவை அவ்வளோ ஷாக்கா பாக்குறாங்க. பிகாஸ் அங்க இருக்கிற எல்லா பசிலுமே அவ்வளோ டஃப்பா இருக்கு. பட் அவன் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுறான். சாவி கொடு. ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் பாரு.
அந்த பொண்ணும் எல்லாத்தையும் செக் பண்றா. இந்தாங்க கீ. தேங்க் யூ. அப்படின்னு அவன் கீ வாங்கிட்டு ரூம் 2க்கு தான் போறான். அங்க இருக்க பசில்ஸ் எல்லாம் ஸ்டடி சம்மந்தமா இருக்கு. ஏய், என்னடா படிப்பு சம்மந்தமா இல்லைன்னா இது என்னடா இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு? ஆமா ஜேகே, நம்மளால இதை ப்ளே பண்ண முடியாது. வா போலாம். போலான்னா கேமை குவைட் பண்ணிட்டு போலான்னு சொல்றேன். வேணாம், நான் விளாடணும். ஏன்டா இப்படி பண்ற? சும்மா இரு ஜிமினு. சரி சொல்லு, இதுக்கு உனக்கு பதில் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி? எதுக்கு ஃபோன் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு அப்படின்னு ஜேகே அவன் ஃபோன் எடுக்கிறான். அங்க இருக்க பொண்ணு நோட் பண்ணாத டைம்ல அவன் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி கரெக்டான ஆன்சரை போட்டு ஃபில் பண்ணிடுறான். எப்படி? ஏ, சூப்பர் ராணி. அதான்டா ஜேகே. அந்த பர்சலையும் அந்த பொண்ணு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கீ வாங்கிட்டு வெளியே வந்திருப்பான். எனக்கு தெரியும், இப்போ இந்த 3rd ரூம் போயிட்டு சார் வெளியவே வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரிதானே? அதனால தான்டா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. வா போலாம். ஜேகேவும் ஜிம்மனை கூட்டிட்டு 3rd ரூம்குள்ள போறான். அதுக்குள்ள ஒவ்வொரு மூவி டைலாக்ஸ் இருக்கு. அது யார் பேசினா என்ன மூவி இதுதான் ஃபில் பண்ணணும். ஜேகேக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். பட் அவன் எதுவுமே தெரியாத மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நிரடிட்டே நின்னுட்டு இருக்கான். ஏங்க, உங்களால இதுக்கு கூட ஆன்சர் பண்ண முடியலையா? ஐயோ, இது யார் பேசினா என்ன படம் ஒண்ணுமே தெரியலங்க. ஏங்க, இது ரொம்ப ஃபேமஸான டைலாக்குங்க. இது தெரியாதா? நான் இந்த படத்துலலாம் கொஞ்சம் இன்வால்வ்டா இருக்க மாட்டேன். அதனால தான் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வேணா சொல்லிக் கொடுக்கட்டுமா? சொல்லிக் கொடுக்குறீங்களா? இது கேம் இல்ல, விளையாட ஜெயிக்கணும்ல. ஆமாதான், ரொம்பவே முன்னாடி வந்துட்டீங்க. இப்போ அவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்டக் ஆகி அவுட் ஆயிட்டீங்கன்னா அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. பத்தியாடா ஜிம்னா, யாருக்கு என் மேல அக்கறையா? கேட்கல. அது நான் இவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி, சொல்லிக் கொடுக்க முடியுமா? ம். நான் வரட்டுமா இல்ல நீங்க இங்க வரீங்களா? நானே வரேன். அப்படின்னு நீங்க ஜேகே பக்கத்துல போய் நிக்கிறீங்க. இது யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஃபேமஸான லவ் மூவி. லவ் மூவி. ஆமா, லவ்னா என்னங்க? ஆ? ஜிமின் வாய பொளந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சுடா ஜிமினா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னங்க, லவ்னா என்னன்னு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. ஏங்க, லவ்னா அவ்வளோ பெரிய விஷயமா? அது ஏதாவது ஃபேமஸான மூவியோட நேமா? இல்லை, அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸா? இப்போ உங்களுக்கு பசி எடுக்குதா, தூக்கம் வருதா, அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஃபீலிங்ஸ் தான் லவ். ஓ, அது எப்படிங்க வரும்? எப்படி வரும்னா நான் எப்படி சொல்வேன்? இப்போ நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்குதா? ஆமாங்க, ரொம்ப பசிக்குது. ஆ, இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரி சரி. அது வந்துட்டு நமக்குள்ள ஏற்படுற ஒன் ஆஃப் த ஃபீலிங்ஸ். ஆனால் எனக்கு ஒன்று புரியலங்க. என்னது? இப்போ நமக்கு பசி எடுக்குதுன்னா வயிறு கத்துது, பசிக்குது, நமக்கு ஃபீல் ஆகுது, தெரியுது. இப்போ அழுக வருதுன்னா அப்படியே ஒரு மாதிரி இங்கெல்லாம் பெயின் ஆகும், கண்ணீர் வரும், அழுக வருது, தெரியுது. அந்த மாதிரி இந்த லவ்வை எந்த சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்? லவ்க்கு சிம்டம்ஸா? ம். என்னங்க நீங்கள் இதை பசிலை சால்வ் பண்ண சொன்னால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, எங்கள் சார் சொல்லி கொடுத்துருக்காரு, தெரியாத விஷயங்களை கிடைச்ச நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ இதுக்கப்புறம் உங்களை பார்ப்பேனா என்னன்னு தெரியல. எனக்கு நீங்கள் இதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காதீங்க. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தால் இந்த வேர்ல்டு உங்களை கண்டிப்பாக ஏமாற்றிடும், கஷ்டப்படுத்தும். ஆமாங்க, பிறந்ததுலேருந்தே ரொம்ப இன்னசென்ட்டாகவே வளர்ந்துட்டேன். ஜிமின் மாற்றி மாற்றி உங்களையும் ஜேகேவையும் பார்த்துட்ருக்கான். இப்போது லவ்னா என்னன்னா நான் சொல்கிறேன். நீங்கள் புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இந்த ரோமியோ ஜூலியட். ரோமியோ ஜூலியட்னா அண்ணன் தங்கச்சியா? அண்ணன் தங்கச்சியா? ரோமியோ ஜூலியட் அவங்க வந்து ஒரு ஃபேமஸான லவ்வர்ஸுங்க. லவ்வர்ஸா? லவ்னால என்னன்னு தெரியல, லவ்வர்ஸ்னால் எப்படிங்க எனக்கு தெரியும்? ஆமாம்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போது என் கண்ணை பாருங்க.
ஜேகேவும் உங்க ஐஸ பார்க்குறான். அ இப்போ உங்களோட ஸ்டொமக்ல பட்டர்ஃப்ளைஸ் பறக்குதா? உங்களுக்கு பறக்குதா? ம். எனக்கும் லைட்டா. இப்போ உங்க ஹார்ட் பீட் ஹை ஆகுதா? லைக் அது ஜம்ப் பண்ணி வெளிய வந்து விழுகுற மாதிரி? இல்லையே! அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே! நீங்க ஜேகேயோட ஹேண்ட்ஸ ஹோல்ட் பண்றீங்க. இப்போ வெளியவே வந்து விழுந்துருச்சுங்க. ம். இதுதாங்க லவ்வோட சிம்ப்டம்ஸ். இப்படிதான் இருக்கும். ஓ! இப்படிதான் இருக்குமா? ம். சரி நம்ம பசில பார்ப்போமா? ஆ சரிங்க. நீங்க எனக்கு வேற ஏதாவது டவுட்டுன்னா கூட கிளியர் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா. இப்போ இந்த பசில சால்வ் பண்ணுங்க. ஜேகேவும் டர்ன் பண்ணி அந்த பசில பார்க்குறான். ஏன் ஜேகே? உனக்கு லவ்வுன்னா என்னன்னு தெரியாதுல்ல? அதான் இப்ப சொன்னாங்களே! நமக்குள்ள ஏற்படுற ஒரு ஃபீலிங்கு, அதுக்கு இவ்ளோலாம் சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்டி சொல்ட்டு. டேய்! உன்னெல்லாம் விட்டா லவ்வுக்கு ஒரு ஸ்கூலே ஓப்பன் பண்ணிடுவ. உனக்கு லவ்வுன்னா என்னன்னு தெரியாது. சும்மா இருடா! என் ஆள் முன்னாடி அசிங்கப்படுத்தாத. சரி, நீ கன்டின்யூ பண்ணு. ஜேகேவும் அதுக்கு தப்பு தப்பா ஆன்ஸர ஃபில் பண்றான். இல்லங்க, இது சரியில்ல. இது வந்துட்டு இந்த படம். நீங்க அந்த மூவி நேம ஜேகே கிட்ட சொல்றீங்க. அப்போ ஜேகே அவன் காத மூடிக்கிறான். ஏங்க என்னாச்சு? இல்லங்க. நான் எல்லாத்தையுமே நேர்மையா விளையாடி தான் ஜெயிக்கணும்னு நெனப்பேன். நீங்க என்னங்க எனக்கு ஆன்ஸர் சொல்லிக் குடுக்குறீங்க? அது பாவமா இருந்துச்சு. அதான் சொல்லிக் குடுத்தேன். அப்படிலாம் சொல்லிக் குடுக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் புடிக்காது. நான் கண்ணியமா விளையாடி ஜெயிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆ சரி விளையாடுங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்துட்டு கீ வாங்கிட்டே போயிருப்பாங்க. இங்க பாருங்க, இன்னும் ஒரே ஒரு கீ தான் இருக்கு. இது மட்டும் நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணல அப்டின்னா, நீங்க அவுட் ஆயிடுவீங்க. ஐய்யய்யோ! அவுட் ஆயிடுவேனா? ம். பரவால்ல விடுங்க. இந்த தடவ இல்லன்னா அடுத்த தடவ வின் பண்ணிக்கலாம். ஆமா. அடுத்த தடவ வாங்கிக்கலாம். ஆனா நீங்க நாளைக்கு கல்ச்சுரல்ஸ்க்கு வர மாரி ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பா வரணுங்க. அப்போனா இந்த கேம்ல நீங்க ஜெயிக்கணும்ல? ஆ? ஆமாங்க. இன்னைக்கு வந்துட்டு வின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் பாஸ் குடுப்பாங்க. பாஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த காலேஜ்குள்ள வர முடியும். அட பாவி! இது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னு அவன் ராங்கா இருக்க எல்லா ஆன்ஸரையும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல இன்னொரு பையன் உள்ள வரான். எல்லா கொஸ்டினும் ஈஸியா இருக்கு. கட கட கடன்னு ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்படின்னு உட்காந்து அவன் எல்லாத்தையும் கடகடன்னு எழுதிட்டு இருக்கான். ஜேகே வர்றதுக்கு முன்னாடி அந்த பையன் தான் உங்ககிட்ட வந்து நிக்கிறான். கரெக்டான்னு பாருங்க. அ எல்லாமே கரெக்ட்டா இருக்கே. அவரு ஜேகே அப்பதான் உங்ககிட்ட வரான். என்ட்ட ஒரு கீ தான் இருக்கு. ம். என்னாச்சுங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. அவங்க ஆன்சர் கரெக்ட்டா இருக்கா? அ இல்ல தப்பா இருக்கு. ஆ? ஆமா. இதுல 3 ஆன்சர் தப்பா இருக்கு. கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்படின்னு நீங்க அந்த ஷீட்ட அவங்க கிட்ட குடுத்துடுறீங்க. ஜேகேக்கு தெரியும் அதுல இருக்க எல்லா ஆன்சருமே கரெக்ட்டுன்னு. அவன் ஒரு ஸ்மைலோட உங்ககிட்ட அவனோட ஷீட்ட குடுக்குறான். அதுல 2 ஆன்சர் தப்பா இருக்கு. என்னாச்சுங்க? எல்லாமே கரெக்ட்டா இருக்கா என்ன? ஆ கரெக்ட்டா இருக்கு. இந்தாங்க கீ. ஜேகேவும் அந்த கீய வாங்கிட்டு வேகமா ஓடுறான். ஆல் தி பெஸ்ட்! நீங்க தான் வின் பண்ணணும். ஓகே, தேங்க் யூ. 4த் ரூமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவன் 5த் ரூம்குள்ள என்டர் ஆகுறான். இதுல வந்து 3 டாஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ்க். லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ்னால யூஸா? லாஸா? இத வந்து நீங்க ஒரு எஸ்ஸே மாதிரி எழுதினாலும் ஓகே. ஒரு சின்ன பேராகிராஃபா எழுதினாலும் ஓகே. பட் அது எங்களுக்கு இம்ப்ரெசிவா இருந்தா தான் நீங்க இதுல வின் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன். உங்களுக்கு லவ் இருக்கா? இல்லையா? அத பத்திலாம் எனக்கு கேர் இல்ல. பட் உங்களுக்கு ஒரு லவர் இருக்க மாரி இமேஜின் பண்ணிட்டு நீங்க ஒரு கவிதை எழுதணும். இன்கேஸ் எங்களுக்கு அது புடிச்சிருந்து, நாங்க அதனால இம்ப்ரெஸ் ஆயிட்டா, நீங்க செகண்ட் டாஸ்க்க வின் பண்ணிட்டீங்க. தேர்ட் ஒன். நீங்க ஒரு பொண்ணுக்கு, ஒரு பையனுக்கு ப்ரொபோஸ் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? ஒரு வேள உங்களோட ப்ரொபோசல் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்டின்னா, நீங்க தேர்ட் டாஸ்க்ல வின் பண்ணிட்டீங்க. 3 டாஸ்க்கையும் ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு தான் அந்த கீ. அந்த கீ வச்சிருக்கவங்களுக்கு தான் பாஸ். கேம் ஸ்டார்ட் நவ். இப்போ ஜேகே லவ் பத்தி எஸ்ஸே எழுத ஸ்டார்ட் பண்றான். ஐயோ! அவருக்கு லவ்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு சொன்னாரு. அவரு எப்படி எஸ்ஸே எழுதுவாரு?
ஜேகே தான் ஃபர்ஸ்ட் எஸ்ஏவை முடிக்கிறான். இந்தாங்க. ஓகே சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் படித்து பார்த்து சொல்கிறோம். ஓகே. நீங்கள் தான் ஜேகேயோட பேப்பரை வாங்கி வச்சுக்கிறீங்க. ஜேகே உங்களை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த எஸ்ஏவை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த உலகில் பல்லாயிரம் விளையாட்டுகள் உள்ளது. ஆனால் நான் இன்று உணர்ந்தேன், இப்பொழுது நான் உன்னோடு விளையாடும் விளையாட்டின் விதிதான் மாறியது. நான் கடந்த 1 மணி நேரத்தில் காதல் என்ற விளையாட்டின் வலையில் மாட்டிக்கொண்டேன். இதுவரை என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் சிந்தித்து வந்தேன். என் மனதில் எல்லாம் புள்ளி வட்டம் போட்டி என இருந்தது. ஆனால் இன்று என் மனதில் உன்னை நினைத்து பார்க்கும்போது நான் உணர்ந்தேன், இது எல்லாம் வெறும் விளையாட்டு அல்ல, இது உணர்வுகளின் பேரின்பம். நான் உன்னை பற்றி நினைக்கும் போது என் நெஞ்சில் எழும் கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த விதிகளில் காதல் எங்கு இடம் பெற்றது என்ற கேள்வி. அந்த விதி என்னவென்றால், இதற்கான எந்த விளையாட்டும் நிலையானது இல்லை. ஒரு அணியோடு சேர்ந்து விளையாட வேண்டிய நிச்சயமான தேர்வு இல்லை. இது நம்முடைய காதல் என்ற வார்த்தையில் உள்ளது. உன் அருகில் நான் இருக்கையில் நான் கற்றது, காதல் என்பது தவிர்க்க முடியாத மற்றும் எல்லா விதிகளையும் மீறிய ஒன்று. இது ஒரு விளையாட்டு போல தோன்றினாலும் இதன் உண்மை நம் இருவருக்கும் எப்பொழுது தெரிய போகிறதோ. இந்த விளையாட்டின் விதிகள் நாம் இருவருக்கொருவர் இரக்கமும் நம்பிக்கையும் கொடுத்து நம் மனங்களை ஒன்றிணைக்கின்றோம். காதலின் உண்மையான விளையாட்டு நாம் ஒன்றாக இருப்பதுதான். நான் உன்னோட வாழ்க்கையை விளையாட விரும்புகிறேன். நீ என்னை ஒரே அணியில் சேர்த்து என்னுடன் சேர்ந்து இந்த காதல் விளையாட்டை தொடர்ந்தால் அதில் எத்தனை விதிகள் இருக்குமானாலும் உன்னோடு கடந்து செல்ல வேண்டும். எனவே இந்த விளையாட்டின் முதல் கட்டமாக நான் உன்னை காதலிக்கிறேன். அதை சிந்தனை அல்ல, உணர்வு என உறுதி செய்து கொள்கிறேன். இது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிலை. இந்த விளையாட்டின் இறுதியில் நான் உன்னோடு வெற்றி பெற விரும்புகிறேன், என் காதலுடன். இதை படித்த உடனே உங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் அப்பியர் ஆகுது. நீங்கள் ஜேகேவை தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜேகே தான் அந்த டாஸ்க்கெல்லாம் வின் பண்ணுறாரு. அப்புறம் மிச்சம் 3 பேர் தான் வின் பண்ணுறாங்க. மற்றவங்கலாம் வெளியே போய்க்கோங்க. நீங்கள் 4 பேர் மட்டும் நெக்ஸ்ட் டாஸ்க்கு செலக்டட். ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கலாம் ஆர் பையன். அவங்கள நினச்சி எழுதலாம், இல்லைனா உங்களோட இமேஜினேஷன் லவ்வர் கூட நினச்சி எழுதலாம். ஆனால் நீங்கள் எழுத போகிற கவிதை உங்களோட லவ்வை எங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா? ஓகே, டன். ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவ். எல்லாரும் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகேவும் அவன் கவிதை எழுதி அங்கே கொண்டு வந்து வைக்கிறான். கவிதை அபவுட் மை காதலி, இதுதான் உன்னோட டைட்டில். காதலியின் சிரிப்பில் சூரியனும் தோன்றும், அவள் கண்ணில் இந்த உலகமும் பொருந்தும். என் இதயத்தின் மொழி அவளில் மலை, அவளே என் காதல், அவளே என் உயிர். அப்படி எழுதி வச்சிருக்கான். இது படித்த உடனே உங்களுக்கு ஸ்மைல் தான் வருது. இதெல்லாம் எனக்காக எழுதுறாங்க அப்படின்னு நீங்கள் ஜேகேவை எட்டி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை தான் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை எனக்கு தான் எழுதுறாங்களோ? என்ன மாதிரியே அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குமோ? ஐயோ என் சும்மாரு அப்படின்னு நீங்கள் அங்கே நின்றுக்கிறீங்க. இந்த தடவை ஜேகேவோட கவிதை அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லைனாலும் அவன் நெக்ஸ்ட் டாஸ்க்கு செலக்ட் ஆகிருப்பான். ஓகே, இந்த ரவுண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரவுண்ட். நீங்கள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? நீங்கள் பண்ணுற ப்ரப்போசல் நாங்கள் அக்செப்ட் பண்ணுற விதமாக இருக்கணும். உங்களோட பேரை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொருத்தரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக தான் ஜேகே எந்திரிக்கிறான். அவங்க பேர் என்ன? அவங்க நேம் வயன். நான் வயனோட இந்த கேமை பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறேன். ஓகே வயன் போ. நான் போகணுமா? போடி. சரி, நீங்களும் ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்க, நான் மற்றவங்க மாதிரி ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஸோ எனக்கு உங்களை பெருசாக பல வருஷம், பல மாதம், பல நாட்கள் அப்படிலாம் கூட தெரியாது. ஜஸ்ட் 1 hour, ஜஸ்ட் 1 hour தான் உங்களை எனக்கு தெரியும். பட் இந்த 1 hourல இந்த உலகமே நீங்கள் தான் அப்படி தோணுச்சு.
நான் பேசுறது கிரிஞ்சா பூமரா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் எதையுமே பொய்யா சொல்லலை. நான் எல்லாத்தையுமே என் ஹார்ட்ல இருந்து சொல்கிறேன். உங்களுக்காக தான் அந்த எஸ்ஸே எழுதினேன், கவிதை எழுதினேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி என் ப்ரப்போசல் இல்லைனாலும் நீங்கள் ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை நாட் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ. ஆனால் ஜேகே ஜஸ்ட் ஃபார் கேம் வயன், இவ்வளோ சீரியஸ் ஆகுற அப்படின்னு அவன் அவங்க ஷோல்டர் பிடிச்சி ஷேக் பண்ணுறான். ஓகே அப்படின்னு நீங்களும் மேலே ஏறி போய் நின்றுடுறீங்க. அந்த கேமில் ஜேகே செலக்ட் ஆகலை, வேற ஒரு பொண்ணு தான் செலக்ட் ஆகுறா. ஸோ பாஸ் அந்த பொண்ணுக்கு போயிடுது. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அந்த டே ஃபுல்லாக நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்கள் பின்னாடியே தான் ஜேகே வந்துட்டுருப்பான். காலேஜ் முடியுது, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஜேகேவை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அவன் பாஸ் வாங்கியிருந்தா கூட நாளைக்கு பார்த்துருக்கலாம், அவன் அதையும் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டமாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஓய், நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, அங்கே ஜேகே நிற்கிறான். என்னை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்களா? இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை பற்றி தான் யோசிக்கிறீங்கன்னு. இதில் என்னோடய ஃபோன் நம்பர், என்னோடய காலேஜ், என்னோடய வீட்டு அட்ரஸ், என்னோடய ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. A to Z. நான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ரஷ் யார், ரீசன்ட் க்ரஷ் யார், உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் எனக்கு சிஸ்டர் ஆனது, எல்லா கதையுமே இந்த ஒரு பேஜில் நான் எழுதி வச்சுருக்கேன். ஃப்ரீயாக உட்காந்து படிங்க. உங்களுக்கு ஓகேனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜேகே அங்கேருந்து போகிறான். ஜிமன் ஜேகேவோட முதுகுலையே அடிக்கிறான். எதுக்குடா அடிக்கிற? என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். நானும் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் சடனாக அவளை பார்க்கவும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவள் தான் என்னோட ஹார்ட் பீட்டுன்னு. டேய் பின்றான்டா, இதனால தான்டா எல்லா பொண்ணும் இவங்கிட்ட வந்து விழுகுது. இப்படிலாம் இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, சேம் அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். பார்க்கலாம் கால் பண்ணுறாளா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாடா, பை பை.